அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழச்சித்த திருவடிகள் போற்றி. பாவ கலியுகம் அதை நல் புண்ணிய யுகமாய் மாற்ற அவதாரம் பூண்டிருக்கின்ற சிவமகா வாழி சித்தனே, உம்முடைய நல்லெண்ணம் கண்டு, உம்முடைய உயரெண்ணம் கண்டு, நல் உமையின் அருள் வடிவாய் யாம் நங்க நல்லூர்தனை அரசாட்சி செய்து கொண்டு இருக்கின்ற உயர்நிலை ஆற்றலாய் சக்தியின் மறுவடிவாய் யாம் ராஜராஜேஸ்வரி உம்மை வாழ்த்த ஆனந்த நிலைதனில் வந்து அமர்ந்து நிற்கின்றோம். உயர் சபையாய் உன்னத பெரும் சபையாய் சிவமகா வாழை சித்தன் என்ற திருச்சபைதனை கொண்டிருக்கின்ற சித்தனே, வாழை சித்தனே சபை, சபையே சித்தன், சித்தனோடு இணைந்த சீடர்களும் சபை, அச்சீடர்களும் உயர்நிலை கொண்ட சித்தர்கள் என்ற பெருநிலை சூட்சம நிலைதனை உள்ளுக்குள் ஆழ்த்தி அமிழ்த்தி வைத்து கொண்டு அதனை கொடுத்து கொண்டு இருக்கின்றவனே, அகமாற உம்மை வாழ்த்து நிலைதனில் அன்பு கொண்டு வாழ்த்துகின்றோம். என் நிலைதனிலும் எம்மால் இக்கலியுகம் அதை மாற்ற முடியாது. ஆனால் உன் நிலைதனிலிருந்து என் நிலையை கூட மாற்றி அமைக்க முடியும் அளவிற்கு உம்மிடம் புண்ணிய பேராற்றல் கொண்டவனாய் நீர் அமர்ந்திருக்கின்றீர். அவ்வாறு தெய்வங்களையே இடம்பெயர்ந்து அமர வைக்கின்ற அருள் ஆற்றல் கொண்ட சிவமகா வாழை சித்தனே, இத்தனை ஆற்றல் இருந்த பொழுதும் உம்முடைய நோக்கம் என்பது என்னவாக இருக்கின்றது என்றது கண்டோம். பெருநிலை கொண்ட தெய்வங்களையும் அழைக்கும் ஆற்றலை கொண்டிருந்த பொழுதும் தன்னிலையில் உயர்நிலை எதுவென்பதை கண்டு, தன்னிலையில் உயர்நிலை எதுவென்பதை கண்டு பிற உயிர்களும் அவ்வுயர்நிலையை அடைய வேண்டும். அதற்கு தன் உயிரையே இன்று ஆதி இறை நூலாய் மாற்றி நிற்கின்ற சித்தனே, அந்நிலை கண்டு ஆனந்தம் கொண்டு நின்று உம் நூலில் உம் உயிரில் அமர்ந்து உம்மை உயர்நிலையாக வாழ்த்துகின்றோம். நங்க நல்லூர் ராஜேஸ்வரியா யாம் அந்நிலையினால் உம் உயிரையே இன்று ஆதி இறை நூலாய் வார்த்தெடுத்து வைத்திருக்கின்ற நிலையினால் அற்புதமாய் உம்முடைய உயரெண்ணம் பல உயிர்களை உயர்த்துகின்ற எண்ணமாக, நல் உண்மை எண்ணமாக, உண்மையே உண்மையான எண்ணமாக இன்று பூ உலகமதில் மாறி நிற்கின்றது. அந்நிலையினால் பலர் பயனடைவார்கள். அப்பயனின் மூலமாக யுகமாற்ற பயணமது தொடங்கி இருக்கும். அவ்யுகமாற்ற பயணம் தொடங்கி நடந்து கொண்டிருக்கின்ற இவ்வேளை அரும்வேளை, அவ்வேளைதனில் உம்மை அருகாமையில் வந்து காணுகின்ற ஒவ்வொரு மாந்தர்களும் புண்ணியவான்களே. அவர் ஒரு முறை கண்டாலும் ஒரு நொடி கண்டாலும் உம்மை நேருக்கு நேரோ அல்லது சற்று தொலைவிலிருந்தோ ஒரு முடி உம் உருவத்தை கண்டால் கூட அவர்கள் பெரும் புண்ணியவான்களே. அவர்களுக்கு அது போதும் என்ற நிலைதனை அகமாற அறிவித்து, அந்நிலையே பெரும் புண்ணியம் என்றால் நித்தமும் அவரோடு இருப்பவர்களுக்கு எத்தனை மகா புண்ணியவாதிகளாக அவர்கள் இருக்க வேண்டும். அவ்வாறு புண்ணியவாதிகளாக அவர்கள் இருக்கின்ற பொழுது எத்தனை பணிவுவாதிகளாக அவர்கள் இருக்க வேண்டும். உள்வேஷம் இருந்தால் கூட நாங்கள் மன்னித்து விடுவோம். ஆனால் வெளிவேஷம் இருக்கின்றதே, அதனை எங்களால் மன்னிக்க முடியுமா? கண்டுகொண்டிருப்போம் வேஷம் களையும் வரை. வேஷம் களைகின்ற பொழுது அவ்வேஷதாரியின் பணியும் சிவசபையில் முடிந்திருக்கும். அவன் செய்த நிலைகளெல்லாம் மாறியிருக்கும் என்ற நிலைதனை அறிவித்து, இது உண்மையான கபட வேஷதாரிகளாக இருக்கின்றவர்களுடைய நிலை. ஆனால் அதே சமயம் சிவசபைக்கு வருவார்கள். கள்ளம் கபடற்ற நிலைதனில் சிவசபையின் உயர்நிலை பணிகளையெல்லாம் தம் சொந்த பணி போல் சிவசபையை சொந்தம் கொண்டாடாது, சிவசபையில் இருக்கின்ற ஆற்றலையும் சொந்தம் கொண்டாடாது, அதில் இருக்கின்ற உயர்நிலைகளை மட்டும் கண்டு அங்கு தம்மை எவ்வளவாயினும் தாழ்த்தி எப்பணிகளையெல்லாம் ஒருவன் செய்து கொண்டிருப்பானாயின் அவனுக்கு அப்பணி நிலைகளினால் கிடைக்கின்ற புண்ணியம் பெருத்து பெருகிவிட்டதென்றால்
நிச்சயமாக அவர்களும் சிவசபையை விட்டு அகன்று நிற்கின்ற நிலைதான் ஏற்படும். இது ஒன்றும் தவறான நிலை அல்ல. ஏனென்றால் அவர்களுக்கு தேவையான புண்ணியமும் அவர்கள் வாழ்வு நலம் பெறுவதற்கான அருள்நிலை ஆற்றலும் சிவசபையிலிருந்து அன்பாக அவர்கள் செய்த உண்மையான வேஷ நிலை அல்லாத, உண்மையான வெளிவேஷ நிலை அல்லாத, உள்ளுக்குள் இருக்கின்ற அன்பென்ற ஒளியினால் அவர்கள் செய்த அந்நிலைக்கு ஆதி இறை நூலாய், அற்புத சிவநூலாய், சிவமகா வாழை சித்தன் என்ற பேரவதாரம் அருள் நிலையாக அவர்களுக்கு வேண்டிய வரத்தை அவர்களுக்கு சூட்சமமாய் வேண்டும் முன்பே கொடுத்து நின்றது. அந்நிலைதனையும் அதுபோன்ற மாந்தர்களுக்கு அன்பாய் எடுத்துரைத்து அந்நிலையின் மூலமாக சிவசபையில் வருகின்ற பல மாந்தர்கள் தாம் இவ்வாறோ அவ்வாறோ என்று எடையிட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மை எடை அவர்களுக்கே தெரியும். அவர்கள் வேஷமிட்டு இருக்கின்றார்களா? ஒருவன் வேஷதாரியாய் காலிலெல்லாம் விழுந்து வணங்கலாம், முன்பு கூனி குறுகி அமர்ந்து நின்று வணங்கலாம். ஆனால் அதெல்லாம் வெளிவேஷம். உண்மையான நிலை என்பது அவ்வாறு வேஷ நிலைகளுக்குள் எல்லாம் இல்லாது, உண்மையாய் தம்முடைய சுயநிலை என்ன நிலை, அந்நிலையில் அமர்ந்து கொண்டு அருநிலையாய் சிவசபையில் இருக்கின்ற ஆற்றல் உண்மை, சித்தன் உண்மை, அவனை மதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் உள்ளுக்குள் வைத்து வலம் வந்து அவனுடைய யுகமாற்ற எண்ணத்தை தமக்குள் வைத்து அதற்கு தம்மால் இயன்ற ஒரு சிறு பணியாவது செய்வோம். அது தம்மால் முடிந்த மட்டும் இவ்வு உலகமதில் சபையை பற்றி எடுத்துரைக்கின்ற ஒரு வார்த்தையாக இருக்குமாயினும் கூட அதற்கு தேவையான அருள்நிலை ஆற்றலை சிவசபை அவர்களுக்கு கொடுத்திருக்கும். எனவே வெளிவேஷமிட்டு சிவசபையில் சும்மாக அவர்கள் தமக்குள் இருக்கின்ற சுயத்தை வைத்து கொண்டு பெரும் 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 நிலைகளை எல்லாம் பெற்றுவிடலாம் என்று வாழை சித்தனிடம் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தால் கிடைத்து விடுமோ சித்தா, நீயும் தான் கொடுத்து விடவாயா என்று நான் கேட்கின்றேன். அவ்வாறு வேஷமிடுபவர்களுக்கு சிவசபையில் வேலை இல்லை. வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவ்வேலை படிக்கப்படும் என்ற நிலையை அன்பாக உரைத்து, அதுபோல் புண்ணியம் செய்தவர்களுக்கு நல் அருள் புண்ணியமாக சிவசபையில் அரும் பணி செய்தவர்களுடைய பணி உண்மையாக அவர்களுக்கு தேவையான புண்ணியம் சேர்ந்த பின்பும் அவர்கள் பணி சிவசபையிலிருந்து முடித்து வைக்கப்பட்டிருக்கும் என்ற மறுநிலையும் இருக்கின்றது. எனவே இருநிலையில் எவர் எந்நிலையில் உள்ளார் என்பதை அவரவரே இவ்வாசி கேட்கின்ற பொழுது எடையிட்டு பார்த்து கொள்ள வேண்டும். அவ்வெடை நீங்கள் உங்களை எடையிடுவதில் எவரும் பொய் சொல்ல இயலாது. ஒருவன் தாம் எடையிட்டோம், எம்மிடம் இவ்வளவு இருந்தது, ஒரு பொன்னினை ஒருவன் தங்கத்தை எடையிடுகின்றான் என்றால் எம்மிடம் இவ்வளவு எடை தங்கம் இருந்தது என்று வெளியில் உரைக்கலாம். ஆனால் உண்மையாக அத்தங்கத்தின் எடை எவ்வளவு என்று அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதை பொது வெளியில் வைத்து எடையிட்டால் அவனுக்கு இழுக்கு வரும் என்பதனால் அவன் ரகசியமாக எடையிட்டு எம்மிடம் இவ்வளவு தங்கம் இருக்கின்றது என்று பொய் உரைப்பான், உண்மையையும் உரைப்பான். இவ்வாறு எவர் என்று எவருக்கும் தெரியாது. அதனையெல்லாம் அறிந்தது சூட்சம நிலையில் இருப்பவர்களே. அது அனைத்திற்கு மேலாக அவனுக்குள் இருக்கின்ற ஆன்மாவே என்ற நிலைதனை அறிவித்து, இவ்வாறு உம்மோடு இருக்கின்ற எம்மாந்தர்களாயினும் அவர்களை நல்மாந்தர்களாகவே பாவித்து அவர்களுக்கு நன்மை மட்டும் செய்து கொண்டிருக்கின்ற சித்தனே, நங்கநல்லூர் காதியாய் உம்மை வாழ்த்துவதில் அகமாற ஆனந்தம் கொண்டு நிற்கின்றோம் சித்தா. நல்வேலை, சிவவேலை, சித்த வேலை, சித்த பெருமக்களை எல்லாம் அழைக்கின்ற அருள்வேலை. அவ்வேளை எவ்வேளை என்று நினைத்தோம். அது ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் வேலை என்பதை இவ்வு உலகம் அறிய எடுத்துரைக்கின்ற அருள்நிலை ஆற்றல் கொண்டவனே, நல்வேளையாய் உம்மை வாழ்த்துகின்றோம் இவ்வேளைதனில் அமர்ந்து. சிவமகா வாழை சித்தன் என்ற திருநாமத்தில் இவ்வொட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றலையும் உள்ளடக்கி ஓம் அகதிஷாய நமக என்ற ஒற்றை வார்த்தையில் இப்பிரபஞ்சத்தையே ஆளுகின்ற மறுநிலை ஆற்றலையும் காட்டுவிக்கின்ற சித்தனே, காட்டி நிற்கின்றாய் ஈராற்றல்கள். ஓராற்றல் அகத்திய நாமம், மறு ஆற்றல் வாழை சித்த நாமம். அகத்திய நாமத்தை அண்டத்தை ஆள்வதும் பின்பு வாழை சித்த நாமத்தினால் அண்டமாகவே தாம் மாறி நிற்கின்ற நிலைதனையும், அண்டம் ஆள்வது வேறு, அண்டமாக மாறி நிற்பது வேறு, இருநிலையையும் ஒரு நிலையாய் கற்றுக் கொடுக்கின்ற உயர் சபை கொண்ட உயர் சித்தனே, அகமாற வாழ்த்துகின்றோம் ஐயா. இவ்வு உலகமெங்கும் பல்வேறு பலிகார மாந்தர்கள் இருக்கின்ற பொழுதும் இன்று உயர்நிலை கொண்ட பரமசிவனின் மைந்தனாய், பார்வதியின் அருள் புத்திரனாய் இருக்கின்ற நல் பாலக நிலை கொண்ட
குமரனுக்கு திருமூடி சூட்டி அவனை உயர்நிலை கொண்ட ஆசனமிட்டு அமர வைத்து செங்கோல் ஏந்த வைத்து, உயர்நிலையாய் இக்கலியுகம் அதை நீ ஆட்சி செய், அதனை ஆட்சி செய்ய உமக்கு கீழ் யாமிருந்து ஆதி இறைநூலை அன்பாக இவ்வூ உலகம் அதில் பரப்பி நிற்கின்றோம் என்று அவனுக்கு துணையாய் நிற்கின்ற சித்தனே, அவனாகவே நிற்கின்ற சித்தனே அகமாற வாழ்த்துகின்றோம். இருவரும் ஒரு நிலையாய் அமர்ந்து நின்று இவ்வூ உலகமதில் எந்நேரத்திலும் செங்கோல் அது நழுவாத நிலைதனில் ஆட்சி செய்து அருநிலையாய் உங்கள் ஆட்சியது உயர்ந்திருக்கும். இயல்பிலும் வாழை சித்தனுடைய ஆட்சி இயல்பிலும் சூட்சமமாக முருகனினுடைய தேவ சபையின் ஆட்சியும் இப்பிரபஞ்சமெங்கும் பரவி நிற்கும். இருநிலையும் ஒரு நிலையாக அனைத்தும் சிவசபையில் இருந்துதான் திருச்செந்திலகமாகவும் சிவசபையாகவும் பரந்தாமனுடைய அருள் சபையாகவும் நிகழ்கின்ற அந்நாளில்தான் ஒவ்வொன்றும் அற்புதமாய் அது நிகழ்கின்ற அவ்விடத்தில்தான் அருள்நிலையாய் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அனைத்தும் ஒரு தளத்தில் பல்வேறு அடுக்கு பரிமாணங்களில் வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற அகத்திய முனியின் அருள்வடிவு கொண்டவனே, அகத்திய முனியாய் இவ்வூ உலகமதில் நல் உடல் கொண்டு வலம் வருகின்ற கும்ப முனியே, உண்மை முனியே, அகமாற உண்மையின் அருள்நிலை அன்பினால் உண்மை மாற்றுகின்றோம். இவ்வூ உலகத்தில் ஒருவனை நல்மாந்தனாக மாற்றுவது எது என்று கேட்டால் அது எதுவும் அல்ல, அது ஆதியில் அவன் வாங்கி வந்த வரமே என்று உரைக்கின்றோம். ஒருவன் நல்லவனாக வாழ்வதும் தீயவனாக வாழ்வதும் இப்பிரபஞ்சத்தை ஆதியில் உருவாக்குகின்ற பொழுது ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் ஓர் ஆன்மாவை அரக்கனாக படைப்பார்கள், ஒரு ஆன்மாவை தேவனாக படைப்பார்கள், ஒரு ஆன்மாவை மனிதனாக படைப்பார்கள். அம்மனிதனுக்கும் இத்தனை பஞ்சபூத ஆற்றலின்படி அவன் குருடு செவிடு இதெல்லாம் அல்லாது நல்குல தேகத்தோடு பிறக்கின்றவாறு படைப்பார்கள். சிலருக்கு ஊனத்தோடு படைப்பார்கள். இவையெல்லாம் ஆதி நிலையிலேயே இவ்வாறு தான் இருக்கும். அவ்வாறு அவர்கள் ஆரம்ப நிலையில் உயிர் அது எவ்வாறு படைக்கப்பட்டதோ அதிலிருந்து அது ஒவ்வொரு ஜன்மாந்திரங்களையும் கடந்து அது செய்கின்ற பல பணிநிலைகளின் பால் அப்பணிநிலைகள் கூட இது ஆதியில் எவ்வாறு அவ்வித்து விதைக்கப்பட்டதோ அதன்படிதான் அது செழுமையாக வளர்ந்தோங்கி நிற்கும் என்ற நிலைதனை அருள்நிலையாய் உரைத்து, இங்கு நல்லவன் கெட்டவன் என்று உரைப்பதில் நியாயமில்லை. அனைத்தும் கர்ம விதியின்படி நிகழ்த்தப்படுகின்றது, பிரபஞ்ச இயக்கத்தின்படி நிகழ்கின்றது. ஏன் இன்று சிவசபை அமைந்தது கூட பிரபஞ்ச விதியே என்று யாம் அறிவித்து அவ்விதியினால்தான் இன்று சபை உயர்ந்து நிற்கின்றது. சபை உலகெங்கும் பரவி நிற்கின்றது. சூட்சமத்தில் இயல்பிலும் நடக்கப் போகின்றது. இந்நிலையினால் என்ன நிகழும், இந்நிலை நிகழ்வதற்கு என்ன நிகழ்ந்தது என்ற நிலையினால்தான் இந்நிலை எந்நிலை என்றாலும் உயர்நிலையாக நிகழும். அவ்வாறு சிவசபை அமைகின்ற ஒரு விதி இருந்தது, அதற்கான ஒரு கர்ம வினை இருந்தது. அதனால் இன்று உயர்ந்து நிற்கின்றது. இது இவ்வாறு தான் நடக்க வேண்டும் என்பது ஆதியிலே இருந்த விதி. உரைக்கலாம் தடுத்தாட்கொண்டோம் என்று, ஆனால் தடுத்தாட்கொள்வதற்கு ஒரு விதி இருந்தது. அவ்விதி நல்வேளை இதனில் உங்கள் மதிக்குள் கொடுக்கப்பட்டதாலேயே வாழை சித்தன் அவ்வவதாரத்தை தடுத்தாட்கொண்டு பரந்தாமனும் அகமகிழ்ந்து அவ்வவதாரத்தை இவனிடம் கொடுத்து நின்றான். அந்நிலையினால்தான் இன்று பாருங்கும் களி மாறிக்கொண்டிருக்கின்றது அழியாமல். களி மாறுகின்றது, ஆனால் களி அழியவில்லை. இரண்டிற்கும் வேறு. களி அழிந்தால் மொத்தமாக அழிந்துவிடும், மாறினால் களி மெதுமெதுவாக மாறி நிற்கும். மொத்தமாக புண்ணிய யுகமாக மாறுகின்ற பொழுது இங்கு சிவசபையில் மட்டும்தான் வேலை நடக்கும். சிவசபையில் இருக்கின்றவர்கள் மட்டும்தான் வேலை செய்வார்கள். மற்ற அனைவர்களும் அவர்கள் பணி முடிவடைந்தது, எங்கள் யுகமெல்லாம் முடிந்துவிட்டது, இனி வாழை சித்தனின் அருள் யுகம் அவனே நடத்தி கொள்ளட்டும் என்று அவர்களுடைய அன்பான பணிகளை சூட்சமத்திலும் இயல்பிலும், ஏன் வருங்காலத்தில் தேவர்களும் தேவதைகளும் கூட உருவெடுத்து வந்து இவ்வு உலகத்தில் நிம்மதியாக வாழுகின்ற அருள்நிலை எல்லாம் சிவசபையின் அருள்நிலை ஆற்றலாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் தலைமை சபையிலிருந்து பகிரப்படுகின்ற நூலின் மூலமாக அவை அமைந்து அவை கிளை சபைகளில் அமர்ந்து
அமைந்து அங்கிருக்கின்றவர்களுக்கு உயர்நிலை ஆசிகளை உரைத்து அதன் மூலமாக யுகமாற்ற பணிதனை செய்து மக்கள் மனம் கலியிலிருந்து மாறி நிற்கின்ற பொழுது, மக்கள் மனம் புண்ணியத்தில் தலைத்து நிற்கின்ற பொழுது, எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பினை செலுத்துகின்ற பொழுது, உயர்நிலையாய் உலகமதில் நயவஞ்சகர்கள் எல்லாம் இல்லாத பொழுது, நாயன்மார்கள் எவ்வாறு அவர்களுக்கும் வராத துன்பமா அவர்களை விடவும் உயர்நிலை கொண்டவர்களாக நிலை கொண்ட நிலை கொண்ட தேவாதி நிலை கொண்ட தேவர்களுக்கு தேவ பதவி கொடுக்கின்ற உயர்நிலை கொண்டவர்கள் எல்லாம் இம்மண்ணுலகில் மாந்தர்களை கண்டு அவர்களுக்கு தம்மால் முடிந்ததை எடுத்துரைப்போம், அவர்களுக்கு ஒன்றை கற்றுக் கொடுப்போம் என்று வந்து நிற்கின்ற நிலையெல்லாம் அருள்நிலையாய் சிவசபையின் பணியது சிறப்பாக நடந்தேறுகின்ற பொழுது நடக்கப் போகின்றது என்ற நிலைதனை அருள்நிலை சாட்சியாய் எடுத்துரைக்க வைத்தவனே அகமாறு உம்மை வாழ்த்துகின்றோம். என்ன வேண்டுமானாலும் நீர் எம்மிடம் வினவலாம் சித்தா, உமக்கு யாம் அதனை கொடுப்போம். சூட்சமத்தில் வினைவுகோள், தற்சமயம் யாம் அருகில் இல்லை என்று யாம் அறிவோம். இருந்த பொழுதும் சூட்சமத்தில் நீர் எம்மருகில் தான் அமர்ந்திருக்கின்றாய், நான் உமக்குள் தான் அமர்ந்திருக்கின்றேன். எனவே உமக்காக நீர் கேட்காத வரம், ஆனால் எப்பொழுதும் கேட்கின்ற ஓர் வரம். பல்லவ தேவத்தில் உலகெங்கும் பாரங்கும் உம்முடைய சபை பரவ வேண்டும் என்ற நிலை. அதுபோல் பல்லவ தேவத்தில் நங்கநல்லூர் என்ற ஓர் தளத்தில் அமர்ந்திருக்கின்றோம் அருள்நிலை ஆற்றலாய். அவ்வாறு இருக்கின்ற நிலையினால் பல்லவ தேயத்தின் அருகாமையில், பல்லவ தேயம் மட்டுமல்ல எம்முடைய ஆட்சி எல்கை எவ்வளவு தூரம் எம்மால் விரிக்கப்படுகின்றதோ அவ்வளவு தூரத்திற்கு எம்மாற்றலை பரப்பி நின்று அங்கெல்லாம் சபை எத்தனை கிளை சபைகளும் அமையலாம், அல்லது எத்தனை இல் சபைகள் வேண்டுமானாலும் அமையலாம். அவை அனைத்தும் சிறப்பாக நடந்தேறுவதற்காக அருள்நிலை ஆசிகளும் அதற்கான நற்சீடர்களை எம்மால் முடிந்த மட்டும் யாம் உமக்கு அனுப்பி வைக்கின்றோம். இந்நிலையின் மூலமாக ஏன் எம்மால் முடிந்த மட்டும் தாயே உம்மால் முழுவதுமாக முடியாதென்றால், யாம் படும் பாவிக்கும் ஒரு வாய்ப்பளிப்போம் உம்மை வந்து காண, அவன் அதற்கு பின்பு உம்மை பற்றி நிற்பதெல்லாம் அவன் விதி ஐயா என்ற நிலையதுபோல் எவரவருக்கெல்லாம் உம்மை வந்து காணுகின்ற விதி இருக்கின்றது என்று பார்ப்போம். அதற்கு ஏதேனும் புண்ணியம் செய்திருக்கின்றார்களா என்றால் அப்புண்ணியத்தை வைத்து உம்மிடம் அனுப்பி விடுவோம். பின்பு அவர்கள் உம்மோடு அன்பாய் இணைந்து நின்று அருள் அற்புதமாய் சபை பெற்று நின்று உயர்நிலை நூல் பெற்று நிற்கின்ற நிலையெல்லாம் அவரவர் வினையின்பால் நிகழப் போகின்றது என்ற நிலை. இதனை மட்டுமே யாம் உரைத்தோம். வினையை மீறி இவ்வினைகாரியாலும் எதனையும் செய்ய இயலாது சித்தா. வாழை சித்தன் என்ற திருநாமத்தின் மூலமாக இப்பாரங்கும் கல்கி அவதாரத்தின் மறுநாமமாக நிற்கின்ற சித்தனே, உன்னாமத்தை உரைத்து எக்காலத்திலும் உண்மையாய் தவமிருந்தால் என்ன கிடைக்கும்? நீயே கிடைப்பாய். உரைக்கின்றார்களே, சிவனை அடைய ஒரு வழி, சிவமாக அமர்வதற்கு பல வழி என்று. சிவனை அடைவதற்கு ஒரு வழிதான் உண்டு, ஆனால் சிவமாக அமர்வதற்கு பல வழி உண்டு. அதுபோல் வாழை சித்தனை உயர்நிலையாக உண்மை நிலையாக ஆசானாக பெறுகின்றதற்கு சரணாகதி என்ற ஒரு நிலைதான். ஆனால் வாழை சித்தனாக அமர்வதற்கு அன்பென்ற ஒரு நிலையில் அவனை நினைத்து தியானம் செய்தால் போதும். யாவரும் வாழை சித்தனாக அருள்நிலையாய் அவன் சூட்சமத்தில் உங்களை கண்டு நிற்பான். அருள்நிலையாய் அவன் சூட்சம ஆற்றலை உங்களுக்கு அருள் வலயமாய் இட்டிருப்பான் என்ற நிலைதனை அகமாற அறிவித்து, வருங்காலங்களில் சித்தா, வருங்காலங்களில் உம்மை வந்து நேரில் வந்து கண்டு அதன் மூலமாக ஆசி பெறுகின்றவர்களை விட உம்மை சூட்சமமாக நினைத்து பெரும் வரங்களை பெறுகின்றவர்கள்தான் அதிகம். அவர்கள் இல்லத்திலிருந்து உன் நாமத்தை உரைத்து கொண்டு அமர்ந்து விடுவார்கள். நீர் அவர்களுக்கு காட்சி கொடுத்து உயர்நிலை வரங்களையும் கொடுத்து விடுவீர். அதற்கு மேலாக சில நேரங்களில் சிலருக்கு நூல் தாங்கிய சீடர்களே அவர்களை நேரில் சென்று வாழை சித்தனை உள்ளுக்குள் வைத்து அவர்கள் வாழை சித்தனாகவே அமர்ந்து நின்று பேசி ஆதி இறை நூலில் ஆலை சித்தனே அமர்ந்து அவ்வாறு வேண்டி வணங்கி தவமிருந்து கொண்டிருக்கின்ற மாந்தர்களுக்கு அருள்நிலை வரங்களை கொடுத்து மீள்வார்கள். அதன் மூலமாக அவ்வாறு தவம் இருக்கின்ற
மாந்தர்களும் உயர்நிலையை பெற்றிருப்பார்கள். இதுபோன்ற அதிசயத்தை எல்லாம் செய்ய போகின்ற அன்பு கருணை கொண்ட சித்தனே, அகமாற அன்பின் தேவியாய் உம்மை வாழ்த்தியதில் ஆனந்தம் கொண்டு அதிகாலை வேளைதனில் உம்மை வாழ்த்தியதில் அகமகிழ்ந்து எங்கிருந்த பொழுதும் எவர் இருந்த பொழுதும் இன்று இவ்வுலகமதில் வாழை சித்தன் என்ற அவதார நிலையில் இருப்பவன் நீ மட்டுமே. இந்நிலையில் இருந்து நீர்தான் பலருக்கு அந்நிலை உன்னிலை எதுவோ அதை பகிரப் போகின்றாய். அந்நிலையை இறுக பற்றி எவரெவருக்கெல்லாம் வேண்டுமோ இறுக பற்றி கொள்ளுங்கள். வேண்டாவிடில் வேண்டாம். ஏனென்றால் வேண்டாம் என்று உரைத்தாலும் அது உங்களுக்கு வர வேண்டுமென்றால் நீங்கள் எவ்வளவு தூரம் ஓடினாலும் அது விடாது. அவ்வாற்றல் உங்களை வந்து நாடிவிடும் என்ற நிலைதனை சூட்சமமாக உரைத்து, சூட்சம நூல் கொண்ட சுபமகா வாழை சித்தனே, உம்மை அகமாற வாழ்த்தி அமர்கின்றோம். எவ்வேளையிலும் அழைக்கலாம், எந்நூலிலும் அழைக்கலாம். யாம் நல்லலையாய் நங்க நல்லூரை ஆட்சி செய்கின்றவளாய் வந்தமர்ந்து உமக்கு ஆசி வழங்கி நிற்போம் சித்தா. ஓம் அகதீஷாய நமக. ஓம் ஸ்ரீ மகா வாழை சித்தனுடைய